ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Blessed be the Lord, my strength which teacheth my hands to war, and my fingers to fight. Psalms 144:1. నాకు ఆశ్రయదుర్గముకు యెహోవా సన్నతింపబడునుగాక. ఆయన నా చేతులకు యుద్ధమును, నా వ్రేళ్లకు పోరాటమును నేర్పువాడై ఉన్నాడు. కీర్తనల గ్రంథం 144 అధ్యాయం 1వ వాక్యం. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கின்ற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 144:1. அன்பின் தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதிருங்கள். அந்த சூழ்நிலையை நம் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிறார். ஏன் என்று நாம் யோசிக்கலாம். அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் அந்த சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. யோபுவுக்கு பாருங்கள், நிந்தனைகளும் நெருக்கங்களும் இழப்புகளும் வந்தபோதிலும் அவர் அந்த சூழ்நிலையை தாண்டி வந்தபோது இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அந்த காரியத்தை அவர் வாழ்க்கையிலே பழக்கிவித்தார். அந்த காரியம் அவர் வாழ்க்கையை புதிய மனுஷனாய் மாற்றி கொடுத்தது. அவர் விசுவாசத்தை தளராதபடிக்கு தேவனை பற்றி கொண்டு கடைசி நாட்கள் வரைக்கும் ஓடினார். நம் வாழ்க்கையிலும் நெருக்கங்களும் நிந்தனைகளும் வரும்பொழுது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு பழக்கிவிக்க கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் அண்டைகளை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.